நான் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து ரீட் பண்றேன். அதுல வந்து அந்த இதுல இருக்கிற 10 வார்த்தைகள் இதுல இருக்கு. ஸோ அத வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். யாராவது ரீட் பண்றீங்களா? நீங்க ரீட் பண்ணீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமாக என்னை புத்தகம் என்று அழைக்கின்றனர். மக்களாக பிறந்தவர்கள் தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள நான் தான் பயன்படுகிறேன். ஆறறிவு பெற்றவர் எனப்படும் மக்களுள் கல்வி அறிவை பெறாதவர் உருவத்தால் மனிதராயினும் விலங்குகளுக்கே ஒப்பானவர் ஆவர். கற்றவரே மனிதராவர். கல்வி கற்றுப் பெற்ற அறிவுடன் நல்ல பண்பாட்டையும் வளர்த்துக் கொண்டவனே மனிதருள் உயர்ந்தோனாவான், சான்றோனாவான், மாந்தருள் தெய்வமாவான். இவற்றுக்கு எல்லாம் சிறப்பாக வழிவகுக்கும் என்னைப் பற்றி நீங்கள் விரிவாக அறிய வேண்டாமா? கூறுகிறேன், கேளுங்கள். ஆதியில் மாந்தர் தாங்கள் வாழ்ந்த குகைகளில் கற்களாலும் கருவிகளாலும் கிறுக்கினர். பின்னர் களிமண்ணால் பலகைகள் செய்து அவற்றின் மீது கூர்மையான பொருட்களைக் கொண்டு எழுதினர். தொடர்ந்து கன்றுகளின் தோள்களிலும் ஆடுகளின் தோள்களிலும் எழுதி வைக்கத் தொடங்கினார்கள். பின்னர் பப்ரைஸ் என்னும் ஒரு வகை புல்லை பக்குவப்படுத்தி எழுதும் ஏடாக பயன்படுத்தினர். அதன் பின்னரே புல்லை அரைத்து கூழ் செய்து அதனால் எழுதும் ஏடுகளை தயார் செய்தனர். பனை ஓலையை பக்குவப்படுத்தி எழுத பயன்படுத்தினர். பின்னர் துணிகள் கூட கடிதம் எழுதும் பொருளாக பயன்பட்ட காலமும் உண்டு. மேஜிக்கல் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் மேஜிக்கல், வணக்கம். சரிங்களா? இப்போ இந்த படிச்சுட்டு இருக்கிறதுனா இதில் இருக்கிற வார்த்தைகள் தான் இதில் கொடுத்துருக்கு. இந்த 10 வார்த்தைகள் நான் படிச்சிருக்க பேசேஜில் இருந்து தான் வரும். ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து விடைகளை வந்து டைப் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உலகில் முதலில் சீனர்கள் மரக்கூழ் மூலம் காகிதம் தயார் செய்தனர். இயந்திர கருவிகள் உருவாக்கப்பட்ட தொழிற்புரட்சிக்கு பின்னரே நாம் பெருவடிவில் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டேன். தீப்பெட்டி அளவில் இருந்த தலையணை அளவு வரை நான் உருவாக்கப்பட்டேன். தனித்தாளில் அச்சிட்டு மடித்து துளையிட்டு அதன் பின் ஒட்டி மேல் காப்பிட்டு வலுவும் வனப்பும் உடைய தோற்றம் கொண்டதாக கையடக்கமாக உருவாக்கப்பட்டேன். கவிதைகள், கட்டுரைகள், கதைகள், காப்பியங்கள், வரலாறு, வாழ்வியல், மருத்துவம், சட்டம், பொறியியல், வானியல், கோளியல், நிலவியல், நீரியல், இயற்பியல், உயிரியல், உடலியல், அரசியல், பொருளாதாரம், புனைக்கதை, நாடகம், மண்ணியல், விண்ணியல், கடலியல், காட்டியல், இப்படி எத்தனை இயல்கள் உண்டோ அனைத்திலும் நான் புது புது பிறவிகள் எடுத்தேன். இன்று
பள்ளிகளுக்கு சென்று குழந்தைகள் படிக்க நான் தான் உதவி புரிகிறேன். நான் இல்லாமல் அவர்களுக்கு அறிவு வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை. வீதிதோறும் நூலகம், பள்ளிதோறும் புத்தக சாலை என இப்படி பெருக்கி வளர்த்து வளர்த்து எனக்கு புகழ் சேர்த்து வருகின்றனர். பிறந்த நாள் விழாக்களில் என்னையே பரிசாக வழங்குகின்றனர். உங்களுக்கெல்லாம் தேவையான அறிவை ஊட்டி வளர்ப்பது புத்தகமாகிய நானே. முன்னோர் அறிவுரைகளை தொகுத்து கொடுத்து உங்கள் பண்பை வளர்ப்பதும் புத்தகமாகிய நானே. சுருங்க சொன்னால் உங்கள் வாழ்வின் வளத்தையும் நலத்தையும் பெருக்குவது நானே தான். உங்களுக்கு நல்வழி காட்டுபவன் நானே. என்னுடன் உள்ளத்தால் உறவாடி இதயம் நிறைவுற்று இனிதே வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இது வந்து புத்தகம் தன் வரலாறு கூறுதல். இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு 20 வார்த்தைகளும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 வார்த்தைகள் இன்னும் யாரும் ஆன்சர் பண்ணல. அடுத்த 10 வார்த்தைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த 10 வார்த்தைகள் இருக்குது. மொத்தம் 20 வார்த்தைகள். ஸோ இந்த லைவ் செக்ஷனை யாராவது உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்தகம் தன் வரலாறு கூறுதல் அதை பற்றி கட்டுரை தான் இப்போ வந்து நான் படித்தது. ஸோ அதோடைய கொஸ்டின்ஸ் தான் வந்து இதை படித்தாச்சு. இதை கேட்டுட்டு அடுத்த 10 அடுத்த 10 வரும். 20 கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சரியான பதில்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா லைஃப் வைப்ஸ் ட்ரெண்ட்ஸ். இது சேனல் நேம். இது மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் இருந்தது. இப்போ லைவ்லேயும் மோட்டிவேஷ்னல் வீடியோ ஷார்ட்ஸ் இருந்தது. இப்போ நம்ம கடைசி ஒரு 3 நாள், அதாவது இது 3வது வார்த்தை விளையாட்டு. ஸோ 3 நாள் வந்து போட்டுட்ருக்கோம். வார்த்தை விளையாட்டு தமிழ்லேருந்து கடந்துள்ள எழுத்துக்களை சரி செய்து சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 20 வார்த்தைகள் பார்த்தோம். நேற்று வந்து 10 வார்த்தைகள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 10 இருக்குது. நான் இதுக்கு இன்னும் யாரும் ரிப்ளை பண்ணலை. நீங்கள் இதுக்கு சொன்னால் நம்ம அடுத்த ஸ்க்ரீனுக்கு போக முடியும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். இந்த 10 வார்த்தைகள் நான் படித்தது இல்லையா, அதை பொறுத்து இருக்குது. அடுத்த 10 வார்த்தைகள் அப்படி கிடையாது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சந்தை ரெடி பண்ணாங்க இந்த 20 கேள்விகளும். தேவி கோப்பி இருக்காங்க. 3 வந்து காப்பியம் வரும். சரியான பதில் சொல்லி கோப்பெரும் தேவி, நன்றி. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. விடைகள் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஒரு பேசேஜ் படித்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த வார்த்தைகள்லாம் அதில் வரும். ஸோ அடுத்த 10 வந்து ஆனால் இதில் வராதுன்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்த 10 இதில் தெரியலையா? நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, ட்ரெண்டி லைஃப் வைப்ஸ். அதில் மூளைக்கு வேலை நிகழ்ச்சிகள் நம்ம அதில் வந்து நிறைய லைவ் செக்ஷன்ஸ் இருந்தது. அதில் வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மிக்ஸ்டு கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நான் இது போட்டுட்ருந்தேன், மூளைக்கு வேலை தமிழ் சொல்லிட்டு. நான் அதில் கொஞ்சம் நிறைய போட்டு மிக்ஸாக இருக்கிறதுனால இப்போ இதில் வந்து இந்த சேனலில் போடலான்ட்டு இப்போ இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். கோபுரந்தேவி தோற்றம் சொல்லியிருக்காங்க. 5 தோற்றம் சரியான பதில். சிவசக்தி பெற்றவர் தோற்றம் கட்டுரை, அதாவது 2 வந்து கட்டுரை வரும். பெற்றவர் வந்து 6வது வந்து பெற்றவர். கோபுரந்தேவியும் பெற்றவர் சொல்லியிருக்காங்க. 6 வந்து பெற்றவர். இதான் கமெண்ட் சொன்னது வரலையான்னு தெரியல.
ஏன்னா 1க்கு இன்னும் யாரும் ஆன்சர் சொல்லல. சொன்னீங்களா யாராவது? இல்ல சில கமெண்ட்ஸ் வந்து வரமாட்டேங்குது. பார்க்க முடியல. ஸோ 1 இன்னும் யாரும் சொல்லல. 2 கட்டுரை சிவசக்தி சொல்லியிருக்காங்க. கோபிரந்தேவி நூல்கள் சொல்லியிருக்காங்க. தீப்பெட்டி சொல்லியிருக்காங்க. சரியான பதில்கள். தமிழ் செல்வி நூல்கள் சொல்லியிருக்காங்க. வீரராஜ் தீப்பெட்டி சொல்லியிருக்காங்க.